நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன வீடியோட கண்டினியூவேஷனான இந்த சர்ச் பாக்ஸில் வந்து நம்ம வேல்யூ ஃபில் பண்ணியிருந்தோம் ஐஃபோன் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம எதுவும் பண்ணலை. அங்கே ஒரு ஃபில்டர் பிரச்சனை இருந்துச்சு. அதை வந்து நம்ம கெட் பை ரோலில் போட்டு அதை வந்து நம்ம ரெட்டிஃபை பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த சர்ச் ரிசல்ட்ஸ் கீழே அப்பியர் ஆகுதுல்ல, ஸோ இந்த வீடியோஸை எப்படி நம்ம கிளிக் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனில் வந்து என்ன போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா, இங்கே போனோம்னா ஹார்ட் கோட் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம ஹார்ட் கோட் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா, இங்கிருந்து பாஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், சிங்கிள் கோட் கொடுத்து iPhone 17 அப்படின்னா கொடுத்துருவோம் நம்ம. ஸோ iPhone 17 Pro Maxனே கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு நம்ம இங்கே என்ன பண்ணணும், இங்கே வந்து ப்ராடக்ட் வந்து வாங்கணும். ஸோ நான் இங்கே வந்து ப்ராடக்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு நம்ம இங்கே ஹார்ட் கோட் பண்ண வேல்யூக்கு பதிலாக அந்த ப்ராடக்ட் நேமுங்கிற வேரியபிளை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஆரம்பிச்சுட்டு இதை ரன் பண்ணோன்னா iPhone 17 Pro Max வந்து சர்ச் பண்ணோம். ஸோ நம்ம மேனுவலாக ஒரு டைம் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ பண்ணி பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னா, ரிசல்ட்ஸ் எப்படி வருதுன்னு சும்மா ஒரு ஃப்ளோவில் பார்த்துக்கலாம். ஸோ பார்த்தோன்னா இந்த மாதிரி சஜஷன்ஸ் வருது. ஸோ போட்டுட்டு நம்ம வந்து iPhone 17 Pro Max, ஸோ நம்ம இந்த ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து நம்ம கிளிக் பண்ணோன்னு வச்சுக்கலாம். இப்போது அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணோம். இன்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம லொக்கேட்டர் எழுதணும். இதில் வந்து என்னென்னா, நம்ம ரைட் கிளிக் அடித்ததையுமே அந்த ஓப்பன் பண்ண ட்ராப் டவுன் வந்து காணாமல் போயிடுச்சு. நம்ம இப்போ இதில் வந்து நம்ம அந்த டாம்லேயே வந்து அது இல்லை. ஓகேவா? ஸோ நம்ம இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ணனாலும் ரைட் கிளிக் பண்ணோன்னா காணாமல் போயிடுச்சு. ஓகேங்களா? இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி இங்கே வந்தனால காணாமல் போயிடுச்சு. ஸோ என்ன பண்ணாலும் காணாமல் போயிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம நெட்வொர்க் டேப்னு நினைக்கிறேன், வெயிட் பண்ணலாம். ஓகே, அப்ளிகேஷன்ஸ், நெட்வொர்க், சோர்ஸஸ் போயிட்டு இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் லிஸ்னர் பிரேக் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்களா. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு கீழே அப்படியே வந்தோம் அப்படின்னா கீபோர்டு வச்சுக்கோம். ஸோ கீபோர்டில் கீ டவுன் பண்ணோம்னா ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே பாஸ் பண்ணுற மாதிரி நம்ம இப்போ போட்டுக்கலாம். ஸோ இந்த கீ டவுனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணுறேன்னா மவுஸில் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் என்னோடய கீபோர்டில் டவுன் ஏரோ வந்து ப்ரெஸ் பண்ண போகிறேன். ப்ரெஸ் பண்ணதையும் ஸ்கிரிப்ட் வந்து பாஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாஸ்ட் இன் டீபக்கர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போ நம்ம டாமில் போயிட்டு என்ன வேணாலும் விளையாண்டுக்கலாம். ஓகேவா? ஸோ நான் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம அதை கிளிக் பண்ணிட்டு எந்த எலிமெண்ட்டு மேலே கிளிக் பண்ணுறோமோ அந்த எலிமெண்ட் வந்து இங்கே டாமில் வந்து ஹைலைட் ஆகும். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு யூஎல் டேக்குள்ளே எல்ஐயில் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்ஐனா லிஸ்ட்டு. ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்து அப்பியர் ஆகுது. அங்கே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எல்ஐ டேக்கு அதுக்குள்ளே வந்து நம்ம டெக்ஸ்ட் வேல்யூ பேஸ் பண்ணி தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஒரு டிவ் இருக்குது இமேஜஸ்க்காக, இது வந்து டெக்ஸ்ட் வேல்யூக்காக இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து ஒரு ஸ்பேன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஓவரால் பேஜில் வந்து செக் பண்ணாமல் நம்மளோட அந்த சஜஷன்ஸில் மட்டும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ நம்ம எதை ஹோவர் பண்ணும்போது அந்த சஜஷன் பாக்ஸ் வந்து ஃபுல்லாக ஹோவர் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே வந்தோம் அப்படின்னா இந்த இடத்த ஹோவர் பண்ணும்போது எல்லாமே நம்மளுக்கு வருது. ஆனால் இந்த கிளாஸ் வேல்யூவில் ஒன்று கூட உருப்படியாக இல்லை. எல்லாத்துலேயுமே ஒரு நியூமரிக்கல் வேல்யூ இருக்குது. ஸோ நியூமரிக்கல் வேல்யூ இருக்கும்போது நம்ம அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணவே கூடாது. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சர்ச் பாக்ஸுக்கு ஒரு யூனிக்கான வேல்யூ கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்தால் நம்ம டெவலப்பர்கிட்ட எப்பயுமே ஒரு ஐடி கொடு, இல்லை வந்து ஒரு பிளேஸ் ஹோல்டர் கொடு, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து ப்ராப்பராக நம்ம கேட்டு அவங்க வந்து அந்த ஆட்ரிபியூட்டை அந்த எலிமெண்ட்டில் ஆட் பண்ண சொல்லணும். இப்போ எதுவும் பண்ண முடியாது. நம்ம ஜென்ரிக்கான சைட்டை டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட் இதில் 1 இருக்குது, ரெண்டாவதுலேயே ஒரு 1 இருக்குது, தேர்டில் வந்து BRJJ. இது நம்ம இதுலேருந்து தான் வரணுங்கிறது அவசியம் இல்லை. நம்ம இந்த யூஎல் டேக்கை ஒன்று ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து போகலாம். இல்லை நம்ம வந்து டைரெக்டாக லிஸ்ட்டுக்குள்ளேயும் போயிடலாம். வேறு இந்த பேஜில் எவ்வளோ லிஸ்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம் முதல்ல. ஓகேவா? ஸோ இந்த பேஜில் வந்து 217 லிஸ்ட் இருக்குது. ஸோ அந்த லிஸ்ட்டில் நம்ம செக் பண்ண போகிறோம். இதுலேயும் பார்த்தோம்னா இங்கே ஒரு நியூமரிக்கல் வேல்யூ இருக்குது. நம்மளுக்கு அதெல்லாம் வேணாம். நியூமரிக்கல் வேல்யூஸ் இருந்துச்சுனாவே அந்த ஆட்ரிபியூட் கிளாஸ்னு மட்டும் இல்லை, எதுவாக இருந்துச்சுனாலும் நம்ம அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு டைம் ரன் பண்ணி நம்ம அதிலிருந்து லொக்கேட்டர் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம், வெறும் பியூர் லொக்கேட்டர் டைப் பண்ணுறது அப்படின்னா எக்ஸ்பர்ட் அடிக்கிறதுனா நம்ம அங்கேருந்து அடிச்சுக்கலாம். பட் நம்ம இப்போ அது பண்ண போகிறதில்ல. நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம எக்ஸ்பர்ட்டிவே ரிலே ஆக போகிறதில்ல. CUI அதனால தாங்க நம்மளுக்கு இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், பிளேரேட் லொக்கேட்டர்லேயே ஓப்பன் பண்ணிட்டு ஒரு டைம் ரன் பண்ணிவிட்டு அந்த டாம்லேருந்து நம்ம என்னென்ன வேல்யூஸ் வேணுமோ அந்த வேல்யூஸ்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு ப்ராசஸ் என்னோடய சிஸ்டமில் மெமரி ஃபுல்லாக யூஸ் பண்ணிகிட்ருக்கு. இவ்வளோ நேரம் இருக்குது. GUI மோட் ஓப்பனாக இருக்குது. அதில் இன்னும் டேட்டாவும் லோட் ஆகலை. ஓகே, ஃபைனலி வந்துருச்சு.
இப்போ இதை ரன் பண்ணலாம். ஸோ ரன் பண்ணிவிட்டு நம்ம இங்கிருந்தே கூட லொக்கேட்டர் எடுக்க ட்ரை பண்ணலாம். இந்த ப்ரௌசரில் இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. ரன் ஆகிட்டு ஹோம் பேஜ் போயிடுச்சு. ஒரு சர்டன் ப்ராசஸ்லாம் லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு லாகின் பாப்பப் க்ளோஸ் பண்ணியாச்சு. 17 Pro Max டைப் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல டாம் வந்து நிற்க போகுது. நின்னதுக்கப்புறம் ஆனால் இதில் பார்த்தோன்னா நம்மளுக்கு வேணுங்கிற அந்த மெயினான விஷயமே வரல. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பாப்பப்பு இந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸில் ரெக்கார்டே ஆகலை. ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரே ஒரு வழி மேனுவலாக ட்ரை பண்ணுறது மட்டும்தான். ஸோ வெறும் லொக்கேட்டர் அடிக்கிறோம்னா ஈஸிங்க. எல்ஐக்குள்ளே போயிட்டு ஸ்பேன் டேக்கில் இந்த டெக்ஸ்ட் இருக்கான்னு பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஒரே ஒரு வழி நம்ம ட்ரையல் அண்ட் எரர் தான். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்? நம்ம வந்து பிளேரைட்டோட டாக்குமெண்டேஷன் சைட்டுக்குள்ளே இருக்கோம். இங்கே வந்துட்டு நம்ம ஒரு ரெஃபரன்ஸுக்காக நம்ம தேடிட்டு இருக்கோம். ஸோ இங்கே என்ன போட்டிருக்காங்கன்னா இந்த ரெஃபரன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இங்கே ஒரு UL LI டேக் இருக்குது. நம்மளோட கேஸ்லேயும் LI டேக் தான். ஸோ அவங்க வந்து லிஸ்ட் ஐட்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே லாஜிக்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்படியே இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம்? நம்மளோட டெஸ்ட் கேஸுக்கு போயிட்டு நம்ம அப்படியே இதை பேஸ்ட் பண்ணோன்னா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ வெயிட்டு லிஸ்ட் ஐட்டமில் ஹேஷ்டெக்ஸ்டில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? iPhone 17 Pro Max அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம். நிறைய ஐடென்டிஃபை ஆயிருமான்னு தெரியல. ஸோ 256 அப்படிங்கிறதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ போட்டுட்டு அதுதான் யூனிக்காக இருக்குது. ஸோ ஹேஷ்டெக்ஸ்ட் வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன் தான் யூஸ் பண்ணோம். ஸோ அதனால் யூனிக்கான வேல்யூ கொடுத்துக்கலாம். நம்ம அதை எப்படி வந்து எக்ஸாக்ட் மேட்சுக்கு யூஸ் பண்ணுறதுங்கிறது நான் சொல்கிறேன். போட்டுட்டு இப்போ இதை என்ன பண்ணோம்? கிளிக் பண்ண போகிறோம். எக்ஸாக்ட் மேட்ச் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத நான் சொல்கிறேன். இப்போதைக்கு இதை ரீரன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ரீரன் பண்ணால் இப்போ அந்த 26 வந்து கிளிக் பண்ணுதான்னு பார்த்துடலாம். இந்த ப்ரௌசர் வந்து செகண்டரி ஸ்க்ரீனில் ஓப்பன் ஆயிடுச்சு. அதை ஓப்பன் பண்ணியிருக்கேன். லாகின் பேஜ் வந்துருச்சு. ஓகே, லாகின் ப்ராம்ப்டை க்ளோஸ் பண்ணியாச்சு. சர்ச் பண்ணியாச்சு. அடுத்து கிளிக்கும் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம போட்ட லொக்கேட்டர் வந்து இப்போது ஒர்க் ஆகிடுச்சு. டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஆஃப்டர் ஹூக்ஸ் ரன் ஆகிட்டுருக்கு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை க்ளோஸ் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா இந்த ஹேஷ்டெக்ஸ்ட்டை வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன் தான் பை டிஃபால்ட் யூஸ் பண்ணோம். அதாவது கண்டெய்ன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை வந்து எக்ஸாக்ட் மேட்ச் எப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணோம். ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் யூஸ்ஃபுல்லாக ஏதாச்சும் லேர்ன் பண்ணியிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி பிளேரைட் / ஆட்டோமேஷன் கண்டென்ட்ஸ் பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.